இந்த மத்திய மாநில அரசுகள் கொள்கையின் காரணமாக விவசாயிகள் தற்கொலை செய்வதை அம்பலப்படுத்துவதற்கான முற்றுகை போராட்டத்தை நடத்துகிறோம். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா காவிரியில் நீர் வராமல் தடுக்கப்பட்டது, காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட மோடி அரசு அதை மறுத்தது, கர்நாடக அரசிற்கு ஆதரவாக நின்றது, கர்நாடகத்தில் தண்ணீர் விடுவதை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி RSS போன்றவர்கள் போராட்டம் நடத்தியது, கலவரம் செய்தது. இதன் காரணமாக தண்ணீர் இல்லாமல் விவசாயிகளுடைய பயிர் கருகியது. இது மட்டுமில்லாமல் இந்த கருகிய பயிரை மீட்க வேண்டும் என்பதற்காக விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெறுவது என்பது இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் என்ற பெயரில் அந்த கூட்டுறவு வங்கிகளை முடக்கியிருக்கிறார்கள். ஆக பயிருக்கான கடன் கிடைக்காமலும் இதற்கு அடுத்தபடியாக தங்களுடைய நகைகளை கொண்டு போய் அவர்கள் அடகு வைத்து அந்த பணத்தை கொண்டு விவசாயத்தை நடத்திவிட முடியும் என்று முயற்சித்த இந்த விவசாயிகளுடைய முயற்சியும் முடக்கப்பட்டிருக்கிறது. ஆக செயற்கையாக அவர்களுக்கு நீர் இல்லாமலும் நிதி இல்லாமலும் முடக்கப்பட்டதை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த அடிப்படையில் தான் இப்பொழுது விவசாயிகள் வேறு வழி இல்லாமல் கந்து வட்டி போன்ற அந்த முறையற்ற கடன் வழிமுறைகளை தேடியதன் காரணமாக கடும் சுமைக்கு உள்ளாகி இப்பொழுது தற்கொலை செய்திருக்கிறார்கள். ஆக அங்கே தற்கொலை செய்து கொண்ட குடும்பங்களை சந்தித்த தோழர்கள் இந்த கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறார்கள். ஆக இது விவசாயிகள் மீதான இந்த தற்கொலை என்பது திட்டமிட்டு திணிக்கப்பட்டதாக இருக்கிறது. குஜராத்திலே கூட்டுறவு வங்கிகள் இயங்கி இருக்கின்றன, ஆனால் தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் கடனை விநியோகிக்காமல் முடக்கப்பட்டிருக்கிறார்கள். நவம்பர் மாதத்தில் 24,000 கோடி ரூபாய் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக கொடுக்கப்பட வேண்டிய கடன் முடக்கப்பட்டது. இதன் காரணமாக விவசாயிகளிடத்தில் போதுமான நிதி இல்லாத காரணத்தினால்தான் அவர்கள் இப்போது தற்கொலைக்கு உள்ளாகியிருக்கார்கள். இது குறித்து அதிமுக அரசு எந்த விதமான ஒரு அவசரகால நடவடிக்கையை மேற்கொள்ளாமல், அதே போல எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் அக்கறை காட்டாமல், மோடி அரசுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வேலை இந்த இரண்டு அரசுகளும் செய்யாமல் செய்திருக்கிறார்கள். கூட்டுறவு வங்கிகள் முடக்கப்பட்டதை எதிர்த்து கேரளாவினுடைய முதலமைச்சர் பெரும் போராட்டத்தை நடத்தும் பொழுது தமிழகத்தில் அப்படிப்பட்ட எந்த எதிர்ப்பையும் இந்த இரண்டு கட்சிகளும் செய்யவில்லை. ஆக மோடி அரசோடு சேர்ந்து கொண்டுதான் இந்த விவசாயிகளை கொலைக்கு தள்ளக்கூடிய வேலையை இந்த கட்சிகள் எல்லாம் செய்திருக்கின்றன என்ற குற்றச்சாட்டை நாங்கள் பகிரங்கமாக ஆதாரபூர்வமாக முன்வைக்கின்றோம். ஆக இந்த விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட காரணம், முதற் காரணம் காவிரியில் நீர் உரிமை பெற்று தராமல் இருந்தது. அவர்களுக்கு வேணுகின்ற நிதி உதவியை கூட்டுறவு வங்கிகள் மூலம் பெறவிடாமல் செய்தது, அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிதியை முடக்கியது. அப்படி பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா அங்கே வங்கிகளே கிடையாது. ஒரு தாலுக்கால் எடுத்தீங்கன்னா ஒரு வங்கியோ 2 வங்கியோ இருக்கக்கூடிய சூழலில் பணத்தை முழுவதும் முடக்கிய பிறகு விவசாயிகள் தற்கொலை செய்வதுதான் நடந்திருக்கிறது. ஆக தற்கொலை தடுப்பதற்குரிய எந்த விதமான ஒரு அவசரகால நடவடிக்கையும் இதுவரை முன்வைக்கப்படவில்லை. இந்த விவசாய தற்கொலையை பற்றி கொச்சையாக பேசுவதை தான் நாங்கள் அமைச்சர்களினுடைய வாக்குமூலங்களாக நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அக்கறையற்ற போக்கு, மக்கள் விரோத போக்கு, விவசாய விரோத போக்கு எங்கிருந்து வருகிறது என்றால், உலக வர்த்தக கழகத்தில் விவசாயத்தை ஒழித்து கட்டுவதாக இந்திய அரசு கையெழுத்திட்டிருக்கிறது. ஒவ்வொரு 10 ஆண்டுகளிலும் விவசாய நிலப்பரப்பில் 20% நிலப்பரப்பை தாங்கள் விடுவிக்கப் போவதாக, முடக்குவதாக இந்த அரசு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ரேஷன் கடைகளை மூடுவதும் விவசாய மானியத்தை ஒழிப்பதற்கும் உலக வர்த்தக கழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அமைச்சர் அவர்கள் 2014 நவம்பர் மாதத்திலே ஒப்புதல் போட்டுவிட்டு வந்திருக்கிறார். ஆக இதன் அடிப்படையில் தான் இப்பொழுது முடக்குகிறார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக முடக்குகின்ற வேலையை திட்டமிட்டு விவசாயிகள் மீது தள்ளியதன் காரணமாக வேறு பொருளாதார வாய்ப்பு இல்லாமல் அவர்களுடைய குடும்பம் அழிவதை நாம் பார்த்து கொண்டு இருக்கணும். ஒன்று, நீரை உடனடியாக கொண்டு வர வேண்டியது. ஏன்னா நீங்கள் பயிரை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. பயிரை காப்பாற்றுவது முதல் வேலை. இரண்டாவது, அந்த மக்களுக்கு தேவையான அவர்களுடைய சேமிப்பு பணத்தை கூட நீங்கள் முடக்கி வைத்திருக்கிறீர்கள். ஒரு வங்கியில் எவ்வளோ பணம் எடுக்க முடியும் தெரியும், எத்தனை வங்கி இந்த கிராமங்களுக்கு இருக்குது என்று எல்லாத்துக்கும் தெரியும். ஆக பெரிய தாலுக்கால ஒரு வங்கியோ 2 வங்கியோ வைத்திருக்கிற நிலைமையில தான் வச்சிருக்கிறீங்க. நீங்கள் அவருடைய பணத்தை முடக்கி வைத்திருக்கிறீர்கள். அப்போ அவர்களுக்கு தேவையான இடத்தை நீங்கள் விட்டு இருந்தீங்கனாலே அவங்க தங்களை பாதுகாத்திருப்பாங்க. இதற்கு பிறகு உடனடியாக நட்டஈடு வழங்குவதற்கான ஒரு அமைச்சர்களை உருவாக்கி உடனடியாக கொண்டு போய் சேர்த்தப்பட வேண்டும். தினம் விவசாயிகள் தற்கொலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணிருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியல. அவர்களுக்கு நடுவில் அதிகார போட்டியை மட்டுமே மையப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதை கடந்து அவர்கள் மக்களிடத்தில் வந்து நின்றதோ பேசியதோ நாங்கள் பார்க்கவே இல்லை. ஆக மக்கள் மீது எந்த விதமான விவசாயிகள் எந்த அக்கறையும் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக விவசாய அமைப்புகள் போராட்டம் நடத்துவதை பற்றி எந்த அக்கறையையும் தமிழ்நாட்டினுடைய பெரிய கட்சிகள் மேற்கொள்ளவில்லை. தங்களுக்கு 1 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னா 1 கோடி தொண்டரை இறக்கி இருக்கணும். அவங்க தங்கள் மாநாட்டுக்கு லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஆட்கள் திரட்டக்கூடிய கட்சிகள் ஏன் விவசாயிகள் சாகும் பொழுது ஓட்டு போட்ட விவசாயிக்காக ஏன் போராட்டம் நடத்தலை? இந்தியாவின் 3வது மிகப்பெரிய கட்சியாக பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிமுக பாராளுமன்றத்தில் என்ன செஞ்சு கொண்டிருந்தார்கள்? 50 MP வச்சிருக்கிறாங்க. திமுக MP இருக்கிறாங்க. என்ன பண்ணாங்க பாராளுமன்றத்தில்? இங்கே மம்தா பானர்ஜி பேசக்கூடிய எதிர்ப்பை கூட, கேரளாவினோட முதலமைச்சர் பேசிய எதிர்ப்பை கூட தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் பேசலை, எதிர்க்கட்சி தலைவரும் பேசலை. அவங்களை திட்டுவாங்க, அவங்க இவங்களை திட்டுவாங்க. ஆக மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை தான் இந்த 2 கட்சிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொலைகளுக்கு காரணமே இவங்க தான். ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அவங்க ஓட்டு கேட்டால் போட்டுறீங்க. நீங்கள்
நான் பாரம்பரியமான இந்த கட்சி தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டு அந்த போடக்கூடிய பண்பு இருக்க காரணத்தினால நீங்கள் எவ்வளவுதான் செத்தாலும் எங்களுக்கு ஓட்டு போடுவீங்கிற நம்பிக்கை அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் விவசாயிகள் போராட்டத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. விவசாயிகள் என்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றி இந்த 2 கட்சிகளும் தமிழ்நாட்டின் பெரிய கட்சிகளை புறக்கணிப்பதும் இதற்கு முன்பு இருந்த எதிர்க்கட்சி உட்பட அனைத்தையும் புறக்கணிப்பதான முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது இருக்கிறது. நீங்க 50 MP வச்சு பாராளுமன்றத்தை முடக்காத அதிமுக என்ன செய்வது நாம்? அவர்களுடைய அதிகார போட்டிக்கு சண்டைக்கு மட்டும்தான் நிற்கிறாங்களோடைய விவசாயி செத்துட்டு இருக்கிறான். விவசாயி இன்னைக்கு செத்துட்டு இருக்கிறான். தினம் சாகர செய்தி வந்துட்டு இருக்குது. இந்த போராட்டத்தை நாங்கள் விரிவுபடுத்துகிறோம். நீங்க கடந்த வருடம் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான பெரும் பிரச்சாரத்தை மேற்கொண்ட காரணத்தினால தான் அன்னைக்கு எந்த கட்சியும் பெருசான போராட்டம் நடத்தலை. இன்னைக்கு தேமுதிகவோ திமுகவோ இன்னைக்கு வந்த மாதிரியோ அதிமுக வந்த மாதிரி அன்னைக்கெல்லாம் வரவே இல்லை. அன்னைக்கு மக்கள் இயக்கங்கள் மக்களிடத்தில் சென்று பிரச்சாரம் பண்ணதுக்கு பிறகு பெருமளவுக்கு இளைஞர்களை திரண்ட பிறகு இன்னைக்கு பெரிய கட்சிகள்லாம் வெளியே வந்திருக்கு. ஏன்னா இவனெல்லாம் ஓட்டா வாங்க மாத்திரங்கிற ஒரே நோக்கத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. அதுபோல மக்கள் தொடர்ச்சியான பிரச்சாரத்தை இயக்கங்கள் மேற்கொள்ளும். ஆனால் இதற்காக இவர்களிடத்தில் பின்னே செல்லக்கூடிய கூட்டமாக நாங்கள் மக்கள் திரட்டப் போவதில்லை. இந்த கடுமையான எதிர்ப்பை இந்த கட்சிகள் எதிர்கொள்ளும். பாரதிய ஜனதா கட்சி ஒரு கடுமையான நெருக்கடியை தமிழகத்தின் மீது திட்டமிட்டு செலுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக விவசாய மக்கள் மீது செலுத்தியிருக்கிறார்கள்.